ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லி வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நண்பன் படத்தில் வந்து அவர் டைலாக் சொல்ல வந்தார். அவர் தான் அந்த படத்துக்கு வந்து அசோசியேட். ஸோ அப்போ நான் கேட்டேன், என்ன அட்லின்னு பேர், என்ன ப்ரூஸ்லியோட கசின் அண்ணி அப்படின்னு நான் கேட்டேன்னா. ஸோ அப்போது அவர் வந்து ஆக்சுவலி அந்த நண்பனில் இருந்த அந்த பர்ஃபார்மன்ஸுக்கான ரொம்ப முழுக்க முக்கியமான ஒரு ஆள்னா அது அட்லி தான். ஏன்னா ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து சொல்கிற விதத்தில், ஒரு டைலாக் சொல்கிற விதத்தில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நண்பனில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்குன்னா அதுக்கு அட்லி தான் முழுக்க காரணம். ஸோ அதுக்கு அட்லி நான் இங்கே நிறைய தெரிவிச்சுக்கிறேன். ஆர்யாவுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான், இந்த மாதிரி என்னடா பேப்பரில் எல்லாம் உன் படமாகவே இருக்குது, ஃபுல்லாக ஆட்ஸு கொடுக்குறதுக்கு இடமே இல்லை, ஏன் நானும் ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், எனக்கும் கொஞ்சம் ஆடு கொடு அப்படின்னு. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், செவுத்தில் இடம் கொடுன்னு நான் கேட்குறேன் இப்போது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 படம் பண்ணிகிட்ருக்காரு. போஸ்டர் ஓட்ட கூட என்னோட படம் போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட இடம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிச்சயமாக சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து சினிமாவை நேசிக்கிறவர். நிச்சயமாக உண்மையிலே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். எஸ், அதே மாதிரி சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து நல்ல பாடியெல்லாம் ஏற்றிருக்காரு. காலைல 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு. இங்கேருந்து 30 கிலோமீட்டர் கூப்பிட்டு போவேன் என்ன. ஸோ உண்மையிலே ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஆர்யா மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பர் கிடச்சதுக்கு. And yes, of course, Fox Productions and A.R. Rahman and ARM Productions and the next big film, அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் இந்த இன்னியோட படத்தோட ஹீரோ. ஸோ ஐ மீன் இந்த விழாவோட அவர் ஹீரோவும் நடிச்சிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னைக்கு இந்த நாளோட ஹீரோ அவர். சாங்ஸ் கேட்கலண்ணா, சாரி அட்லி, நான் நிச்சயமாக கேட்டுறேன்னா. ஜிவி பிரகாஷை பற்றி நிறைய சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்கள் பியூட்டிஃபுல்லான லைனப் வச்சுருக்காரு. அண்ட் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனால் அட்லி இஸ் ஆல்சோ அந்த 2 யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் பண்ணும்போது அந்த ஒரு ஒர்க் கல்ச்சர் நல்லாயிருக்கும். அண்ட் எஸ், ஜெயும் நடிச்சிருக்காரு. ஜெய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த ஒரு மௌனராகம் கார்த்திக் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் எஸ், நயன்தாரா அண்ட் நசரியா, ஸோ எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இங்கே அட்லியோட கேமராமேனுக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அவர் பேரை சொன்னாலே எல்லாரும் கை தட்டுறாங்க. ஸோ ஜார்ஜ், அவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன் இப்படின்னு ஆர்யா சொல்லி அனுப்ப சொன்னான். தேங்க்யூ.